முகமது அலி, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு 76வது குடியரசு தின விழா. இந்த குடியரசு தின விழா என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி குடியரசுத் தலைவரிடம் வழங்கிய நாள். இந்த நாளில்தான் ஒதுக்கப்பட்ட மக்கள், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், நம் நாட்டின் பன்முகத்தன்மையை காத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கிய நாள்தான் இந்த குடியரசு தினம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்பேத்கர் தினம் சொல்லிட்டு சொன்னீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்துக்கு தந்த சட்டத்தை இன்றைக்கி வழங்கிய நாள் தான் குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கிய நாள். இந்த சட்டம் இயற்றிய காரணத்தினால்தான் நாம் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமத்துவம் என்கின்ற அந்த கோட்பாடை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்தவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சாதி மதம் கடந்து அனைவரும் மனிதனாக மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே தொலைநோக்கு பார்வையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குடியரசுத் தலைவர் இடத்தில் வழங்கிய நாள் இந்த நாள் குடியரசு தினம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததுங்க, இப்போ சிறுபான்மை விடுதலை சிறுத்தைகள் தலித் அமைப்புன்னு போகிறாங்க. இப்படி இந்த இயக்கத்தில் சிறுபான்மைக்கான முயற்சி ஏதாச்சும் நடைபெற்று அதுக்கான எடுத்துக்காட்டு தான் உங்கள் முன்னாடி நின்றுருக்கிறேன். நான் 1998ஆம் ஆண்டு இந்த இயக்கமாக இருக்கும்போது இணைஞ்சேன். இன்றைக்கி இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதி செயலாளராக இருந்துகிட்ருக்கிறேன். சிறுபான்மையர்னு பார்த்தா இஸ்லாமியர்கள்ன்ட்டு இல்லை, அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம்தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த ஜாதி மதமெல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு பொதுவான கட்சி, தலித்து கட்சின்னு சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் போய் இன்றைக்கி பொது நீரோட்டத்தில் கலந்ததுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கி அதை மாற்றிட்டாங்க. பொதுமக்கள் தான் மாற்றினாங்க. அதில் அந்த ஜாதி மதம் பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் தலைவர் இன்றைக்கி அந்த மேல் இடத்துல உக்காந்துருக்க முடியாது. ஆமாங்க, இஸ்லாமியர் எப்போ தேர்தல் அறிவித்தாலும் சட்டமன்ற எலெக்ஷனில் ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். அது பங்கே கொடுத்துருவார். ஒரு உரிமை தான். இப்போ 10 தொகுதி இருக்குது தொண்டாமுத்தூரில். அந்த தொண்டாமுத்தூர் 10 தொகுதி கோவை மாவட்டத்தில், அதில் எனக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்கிறாருல்ல. நாளைக்கு இதே வேலை தான் நாளைக்கு எங்கள் தலைவர் இந்த கோயம்புத்தூரில் 10 சீட்டு கொடுக்குறாங்களா, 10 தொகுதியிலையும் தனித்து நின்றாலும் அதில் தொண்டாமுத்தூர் தொகுதி சார்பில் எனக்கு எங்கள் அண்ணன் கொடுப்பாரு, இல்லை என்னை போன்ற தோழர்களுக்கு கொடுப்பாரு. இதனால தான் இந்த பொது நீரோட்டத்தில் கலந்தங்காட்டி தான் இன்றைக்கி அந்த பானை சின்ன அங்கீகாரம் கிடச்சிருக்குது. ஒரு கட்சி அங்கீகாரம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. நான் மட்டுமே ஓட்டு போட்டால் அங்கீகாரம் கிடைக்காது. நீங்கள் ஓட்டு போடணும், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடணும்னு சொன்னால் பொது நீரோட்டத்தில் கலந்தால் தான் அந்த ஓட்டு நமக்கு விழுகும். அப்படி தான் எழுச்சி தமிழர் இத்தனை ஆண்டுகாலம் 35 வருஷம் உழைப்பு, இன்றைக்கி அந்த உழைப்புக்கான ஒரு வெற்றி தான் எங்களுக்கு பானை சின்னம் கிடச்சிருக்குது, கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த குடியரசு தினத்தன்று நான் பொதுமக்களுக்கெல்லாம், அதுவும் சிதம்பரம் தொகுதி, விழுப்புரம் தொகுதி எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த தேர்தல் கமிஷன் முதல் கொண்டு அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திமுக கூட்டணி இருக்கீங்க, விரிசல் சொல்லிட்டு எல்லாம் பேச்சு போல இருந்துச்சு. இப்படி வரும் சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு பகைமையும் கிடையாது. நாங்கள் சமூக நீதி நீரோட்டத்தில் கலந்துருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசனுடைய முதல்வரும் எங்களை பாதுகாக்கிறாரு, நாங்கள் அவங்கள பாதுகாக்கிறோம். இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறாரு. கண்டிப்பாக இருக்குதுங்க. எல்லா விஷயத்திலுமே எங்களுக்கான முழு ஒத்துழைப்பும் முழு அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க திராவிட மாடல் அரசு. எங்கள் அண்ணன் சொன்னது போல் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கூட்டணி தொடரும். தொகுதி பங்கீடு எங்கள் தலைவர் அவர் பேசிக்குவார், அவர் பார்த்துக்குவாருங்க. ஒரு துளியும் கூட சிந்தாதுங்க. திராவிட மாடல் ஆட்சி தான் அமையும். அது எங்கள் அண்ணனுடைய ஒத்துழைப்போடு அமையும். நன்றிங்க. வாழ்க எழுச்சி தமிழர் அவர்களுடைய கொள்கை, வெல்க புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம். நன்றிங்க.